இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கும்பராசி. கும்பராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1-2-3-4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதமும் இந்த கும்பராசியில் அடங்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப பிரகாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள். இவங்களுக்கு கரெக்டாக ஒரு வாழ்க்கை துணையோ ஒரு நல்ல நண்பரோ கிடைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். பல ரகசியங்களை மனதில் வைத்திருக்கக்கூடியவங்க, எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. உழைப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடினமான வேலையை கூட ஒரு நொடி பொழுதுல செய்யக்கூடியவங்கள அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதோட கூட ரொம்ப திறமையானவங்க, பெரிய தைரியசாலிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அதோட கூட எல்லா விஷயத்தையுமே அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள இருப்பாங்க. பிடித்தவர்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிக்காதவங்கள குப்பையில் இருக்கிற மாதிரி மதிக்க மாட்டாங்க. அவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சுக்கு எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். உண்மையை பேசக்கூடியவங்க, நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க. அதோட கூட பழகுபவர்களுடைய மனது புண்படக்கூடாது அப்படின்னு அறிந்து பேசக்கூடியவங்க. எந்த ஒரு காரியத்தை இவங்க கிட்ட ஒப்படைச்சாலுமே கண்ணும் கருத்துமா கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. யாருடைய பிரச்சனையிலுமே அதிகம் தலையிடாத ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் மூக்க நுழைக்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதுதான் இவங்களுடைய ப்ளஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தின் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்க. குறிப்பாக தாய் தந்தையாரின் மீது, தன்னுடைய சகோதரர், தன்னுடைய மனைவி, பிள்ளைங்கள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆடம்பர செலவு செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகள் அப்படின்னே இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அல்லது ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனஸ்தானத்தில் குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால பல வருடமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வர வேண்டிய பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணுன்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக ஏதாவது பிரார்த்தனை வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்ச விஷயத்தை மறந்துடாமல் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுங்க. நல்ல பலன் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வங்கியில் ஒரு சிலர்லாம் கடன் கேட்டிருப்பீங்க, லோன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் மானியத்துடன் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாக்கு வன்மையால் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன திரையில் இருக்கிறவங்களாம்
பெரிய திரைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. சினிமா சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு புகழ், பெயர், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அது சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கௌரவ பதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிறந்த வீட்டில் இருந்து தீபாவளி சீதனம்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் மறுமணத்திற்காக ஒரு சிலர்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் மறுமணம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. நீங்கள் ஒரு காவல் தெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவாங்க. ஏன்னா வேலையில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும், வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும், அதற்கு போதுமான ஆதாயங்கள் இல்லாமல் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் போதுமான ஆதாயம் கிடைக்கும். என்ன ஒன்று, தாமதமாக ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டிங்கன்னா கூட இதெல்லாம் சின்ன சின்ன கெட்ட பேர் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே லாப நோக்கோடு செயல்படுவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்போடு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். எதையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படணும், அவசரம் காட்ட வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அவிட்ட நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் வர போறீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்ததை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா ஜீவன விரயஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். அதனால் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் கலந்த சில நாட்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் சரியாகும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 7ல் கேதுவும் 8ல் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதோட கூட எதிர்பாலினத்தவரால் பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். ஒரு சிலருக்கு மனதில் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம், ஒரு மன கஷ்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். அதோட கூட ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் கொஞ்சம் வரும். சக மாணவரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வேண்டாம். ரொம்ப பொறுமையாக செயல்படுறது நல்லது. சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமையணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதோட கூட சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத
மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.